சிறைப்பட்டவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். சங்கீதம் 146 அதிகாரம் 7 வசனம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த நாளிலே வாழ்த்துகிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கியிருப்பதாக. கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை கண் மணியைப் போல காத்தருளினார், நம்மளை போஷித்தார். இதையெல்லாம் நினைத்து நமக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளிலே ஆராதிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பனிபோல் நம்மேல் இறங்குவதாக. இந்த இடங்களிலே கண்களை மூடி கைகளை கூப்பி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஆராதனையின் நாயகரே, பரிசுத்தரே, உம்மை பரிசுத்தர் 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 என்று சொல்லி இன்னொரு விசை நாங்கள் போற்றி புகழவும் உயர்த்தவும் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுக்கும் உதவாத இருந்த எங்களை ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறீர், உயர்த்தி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த ஆராதனையிலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவதாயும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் உதவி செய். எங்கள் ஒவ்வொருவரையும் முது தூய ஆவியினால் நிரப்பி வழிநடத்தும். கேட்கிற மக்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக ஆராதனைக்கு ஆரம்பமாக 200 ஆண்டு கீதங்கள் 5 பாடுவோம். 5ஆம் 200 ஆண்டு கீதம்.
பாடி துதி செய்யுங்கள். கர்த்தரையாள இரக்கம் அவர்க்கு என்றும் உள்ளதே. அவர் அநாதி சத்தியம் மாறாமல் என்றும் நிற்குமே. மண்ணில் ஆட்சி செய்கிற திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் சதா துதி உண்டாகவும். நின்றவாறு ஜெபம் செய்வோமாக. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தட்டு விலகி நியாயத்தின் நீதியின் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். நாம் யாவரும் சேர்ந்து பாவரிக்கும் ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழியடைந்து போனோம். எங்களுடைய யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கவும். தப்பிக்கையை அறிக்கைகளின் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் திருத்துக்கப்படுகளை சீர்படுத்தவும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் தன் கிருபையை சில கிருபை செய்துள்ளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் துக்கப்படுத்த தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கும். இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலை நம்முடைய பரிசுத்த ஆவி அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் வானத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது வாய்ப்புகளை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தெரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சகரை சங்கீதம் பண்ண கடவோம். பாருங்கள்
முன்பாக நாம் படிந்து குடிந்து முழங்கால் படியிட கடவோம் பாருங்க. அவர் நம்முடைய தேவன், நாம் மனிதர்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்றைய சத்தத்தை கேட்பீர்களாகில் மனதுக்கு கொடுத்த போதும் சோதனைகள் நடந்தது போல உங்களுக்கு தகுந்தப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பற்றி பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். ஆலோசித்து அவர்கள் குறித்தும் என்னுடைய வழியாளர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இல்லை என்று என்னுடைய பக்கத்திலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 146வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ள அளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணில்லாத மனுபுத்திரரை நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மனங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்காருங்கள். சிறப்பு வேத பகுதி வாசிக்க கேட்பார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சிறப்பு வேத பாடம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி,
பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவின் இடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டாலொழிய உங்களை போக விடான் என்று நான் அறியேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலாகத்தில் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரனுக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்துகிறோம். இறை ஆசி உங்கள் அனைவரோடு இருப்பதாக. பரிசுத்த விவாக அறிக்கை. திருநெல்வேலி திருமண்டலம் யாக்கோபுரம் சேகரம் யாக்கோபுரம் சபையை சார்ந்த திரு ஜி ஸ்டீஃபன் செல்வசிங், திருமதி எஸ் ஞான செல்வி ஆகியோரின் குமாரத்தி ஞான பால்சியாவும், புளியங்குடி சேகரம் புளியங்குடி சபையை சார்ந்த திரு பி செல்வம், திருமதி எஸ் கிரேஸ் ஆகியோரின் குமாரர் அருள்ராஜும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாது ஒன்றென்று உங்களில் யாராயில் அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர குருவானவர் தெரியப்படுத்த கேட்கிறோம். விவாகத்தில் இணைக்கப்பட இருக்கிற பிள்ளைகளுக்காக இருந்தவாறே தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த விவாக நிலைமையே மேன்மையானதாகவும் முதன்மையானதாகவும் மகிமையாகவும் ஏதேன் தோட்டத்திலே முதலாவது திருமணத்தை நடத்தி வைத்தவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் திருமணத்தின் மூலமாக இணைக்கப்படும்படி எதிர்பார்க்க இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆயத்தப்படுத்தும். அன்றைக்கு ஆசீர்வதித்தது போல பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த புதிய குடும்பமாக இணைக்கப்பட இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதியும். பெற்றோருடைய ஜெபத்தையும் அவருடைய விசுவாசத்தையும் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எங்கும் செழித்திருப்பார்கள் சொன்ன பிரகாரமாக முது பிள்ளைகளின் வாழ்வு செழித்திருப்பதாக, எல்லாவற்றையும் நேர்த்தியாயும் நன்மையாயும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்கிறவர். அப்படியே நம்முடைய அடியார் இரு குடும்பத்தாருக்கும் முன் சென்று நடத்தி ஆசீர்வதித்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுபவரின் பெயரை வாசிக்கிறேன். இன்று ஜூன் 28 தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள் செல்வன் ஆர் அபிஷேக், செல்வன் ஜே அலெக்ஸ், செல்வி ஐஜே ஜட்லின் சோஜபா. 29ஆம் தேதி சாம் தங்க செல்வின், செல்வி ஏ ஆட்லின். 30ஆம் தேதி திரு ஏ ஐயாத்துறை, திரு ஆர் ஜெப ஞானக்கண், செல்வன் எஸ் செல்வ பிரபு. ஜூலை 1ஆம் தேதி செல்வி எஸ் டெரிசா பேபி, திருமதி ஜே செல்வி, செல்வி ஜே ஜபசைனி, திரு ஜி செல்லத்துறை, திரு ஏ யோசேப்பு, திரு எஸ் சாமுவேல் ஜபக்குமார், திருமதி ஜி டென்சி, செல்வன் ஜி அட்வின். 2ஆம் தேதி திருமதி எஸ் ஜூலியட் ரதி, திரு பி ஆதிமணி, செல்வன் டி ஜெபின்ராஜ். 3ஆம் தேதி திருமதி ஜே கன்னிமரியாள், செல்வன் ஏ ஜாஸ்பர் துரைசிங், செல்வன் வி மோகன் ராஜா சாமுவேல், திருமதி ஏ டார்லின் ஜான்சி. 4ஆம் தேதி செல்வன் எம் ஜர்சன் நிதிஷ், செல்வி ஆர் நியூலின் ஜே பிசா, செல்வன் இ ஜூடி எட்வின். தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுவதன் பெயரை வாசிக்கிறேன். ஜூன் 30ஆம் தேதி திரு ஆர்டி செல்வராஜ் கலைச்செல்வி தம்பதியினர். ஜூலை 1ஆம் தேதி எஸ் சாமிக்கண் சந்திரா தம்பதியினர்களை வாழ்த்தி பாடகருக்குழு ஒரு கவி பாடுவார்கள். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. பெயர் குறிப்பிட்டு குறிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கனம் ஐயா அவர்கள் ஜெபம் செய்வார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த புதிய ஆண்டிற்குள் நீர் அழைத்து வருகிறீர், நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் அவர்களுக்கு பாராட்டின ஜீவன், சுகம், பலன், இன்னும் எண்ணுக்கடங்கா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆண்டை ஆண்டவரே ஆசீர்வதித்து கொடுப்பீராக.
இந்த பரிசுத்த யாக்கோபின் ஆலயத்திலிருந்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய இல்லற வாழ்க்கையிலும் சரி ஆண்டவரே, நீர் அவருடைய இல்லறத்தின் தலைவராக இருந்து நடத்துவீராக, ஆலோசனை கர்த்தராக இருப்பீராக. ஆண்டவரே, அந்த இல்லத்திலே சமாதானம் சந்தோஷம் பெருகட்டும். அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி. படிக்கிற பிள்ளைகள் மற்றும் பல பணி செய்கிறவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். சுவாமி, எல்லா தடைபட்டு போன காரியங்களையும் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் செய்து கர்த்தரின் ஆசீர்வாதம் உம்முடைய அடியாரின் இருதயத்திலும் இல்லத்திலும் இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பாடகர் குழுவின் சிறப்பு பாடல். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் பயக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே.
நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் குருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவரின் திருப்பேரிலே வாழ்த்துகிறோம். இறை ஆசி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தென்னிந்திய திருச்சபையாக நமக்கு சிந்திக்கும்படி கொடுத்திருக்கிற தலைப்பானது விடுதலையே வாழ்வு என்று சொல்லி அது தலைப்பை கொடுத்திருக்கு. அதற்குரிய வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 146 சங்கீதம் 7 வசனம். அது இப்படி சொல்கிறது: அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் எல்லாவற்றிலிருந்து விடுதலை அளிக்கிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டு வேத பகுதியும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தேன், கூக்குரலை கேட்டேன், நான் அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை அவர் அவ்வளவு ஒரு சிறிய கூட்டமாகிய ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவர் விடுதலை அளிக்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிற ட்ரக் என்ற ஒரு மிஷினரி இருந்தார். அவர் இருந்த தேசத்திலே கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கக்கூடாது என்கிற ஒரு சட்டம், அறிவிப்பவர்களை கொடுமையான தண்டனைக்கு உட்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் எங்கு சென்றாலும் நடந்து செல்ல மாட்டார். வேகமாக ஓடி ஓடி ஆண்டவரை குறித்து எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்ற வாஞ்சியோடு ஓடுவார். அப்படி ஓடிக்கொண்டிருந்த அவரை அங்கே சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். அவர் சிறைச்சாலையிலே சுவிசேஷத்தை சொல்வதற்கு வழி இல்லை, எப்படியாவது வெளியே போய் 4 பேருக்காவது சொல்ல வேண்டும் என்று வாஞ்சியோடு சிறைச்சாலை விட்டு தப்பி ஓடி வந்தார். ஓடி வரும்போது வெளியே அவர் ஓடி வந்தார். அங்கே இருந்த அந்த சிறைச்சாலை காவல்காரனும் அவரை கண்டுகொண்டு பின்னாலே விரட்டி கொண்டு வந்தார். இவர் அங்கே இருந்த ஒரு பனி உறைந்து போயிருந்த குளத்துக்குள் குதித்து அவர் தப்பி வெளியே வந்தார். அப்படி வெளியே வந்தபோது இந்த காவல்காரனும் தொடர்ந்து அவரை பிடிப்பதற்காக குளத்துக்குள் குதித்தான். அவனோ தண்ணீரில் அந்த பனிக்கட்டிக்குள் சிக்கி கொண்டான். அவன் காப்பாற்றுங்கள் என்று அவன் கூக்குரலிட்டான். தப்பிப்போன இவருடைய குரலை கேட்டதும் வந்து அவனை தப்புவித்தான். அவனோ அவரை கட்டியாக பிடித்து கொண்டு மீண்டும் சிறைச்சாலையிலே கொண்டு போய் அடைத்தான். அவனை கொடுமையாக கொலை செய்தான். அன்பானுள்ளே, இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவானவர் உங்களுக்கும் எனக்கும் செய்த ஒரு விடுதலை. ஒருவேளை அவன் விடுதலையாகி அந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்லும் போது அவனை பிடிக்க வந்த மனிதனுக்கும் அன்போடு அந்த மனிதனை காப்பாற்றி உதவி செய்தாரே, ஒருவேளை தன்னை தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காதபடிக்கு அவனுடைய உயிரை தப்புவித்தார். ஒருவேளை அவராலே கொல்லப்பட அந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவனுடைய அன்பு மேலானது. அதே அன்பைத்தான் இந்த உலகத்திலே விடுதலை வாழ்வளிக்கும்படியாக கிறிஸ்து உங்களிடத்திலே என்னிடத்திலே அவர் காண்பித்தார். அதை நினைத்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போம். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. முதலாவது, விடுதலை வாழ்வு யாரால் வருகிறது என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னார். கர்த்தரே விடுதலை என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லை.
கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே நாம் வாசிக்கும்போது அது மிகவும் அருமையாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த கர்த்தர் தான் பாவத்திலும் சாபத்திலும் இன்னும் பலவிதமான உலக பிரகாரமான கட்டுகளுக்குள்ளும் கட்டப்பட்டிருந்த நமக்கு விடுதலை தந்தார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கர்த்தர் ஒருவரே இந்த உலக மக்களுடைய வாழ்க்கையில் விடுதலையாய் இருக்கிறார். இதே அதிகாரத்திலே நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் சொன்னால் அங்கே சொல்லுகிறார், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை அல்லது அந்த புதிய உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சொல்கிறதை பார்ப்போம். எப்படி எழுத்து கொல்ல முடியும் என்று சொன்னால், நியாயப்பிரமாணம் எழுத்துக்களாலே ஆனது. அது நீ இதை செய்தால் உனக்கு தண்டனை என்ன சொன்னால், கொலை செய்யாதிருப்பாயாக. பழைய ஏற்பாட்டின் பிரமாணம் அப்படித்தான் சொல்லுகிறது. கொலை செய்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அங்கே குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த எழுத்து கொல்லுகிற அந்த பழைய உடன்படிக்கையிலிருந்து தேவன் புதிய உடன்படிக்கை என்ன செய்தார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இப்போ இந்த புதிய உடன்படிக்கையிலே யார் உங்களையும் என்னை விடுதலையாக்கினார் என்று சொன்னால், அந்த கிறிஸ்துவே அங்கே நம்மை விடுதலையாக்கினார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அநேக சூழ்நிலைகளிலே கிறிஸ்து தாம் தான் விடுதலை என்பதை அங்கே பல சூழ்நிலைகளிலே அவர் பழைய ஏற்பாடு துவக்கி புதிய ஏற்பாட்டு வரைக்கும் அவர் அங்கே அடையாளமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு அந்த வேத பகுதி கூட அவர்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலை அளிக்க முடியும் என்பதை அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே யார் யாருக்கு என்ன காரியங்கள் நடைபெறுகிறதோ அதையெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டு கொண்டிருக்கிறார் என்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பானுள்ளே, இந்த கர்த்தரை விடுதலை அளிக்கிற வாழ்வு அது ஒரு உயிர்ப்பிக்கிற வாழ்வு, அது ஆவியினால் வருகிற வாழ்க்கை என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதே அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. ஒளிந்து போகிறது என்று எதை சொல்கிறார் என்று சொன்னால், இங்கே அவர் குறிப்பிடுகிற மோசே என்ற தேவ மனிதனுடைய ஊழியத்தை குறித்து சொல்கிறார். ஒளிந்து போகிறதே மகிமை உள்ளதாய் இருந்தால் என்னது ஒளிந்து போகிறது? மோசேயினுடைய அந்த ஊழியமானது சிறப்பானது. ஆனால் அந்த மோசேயின் முகத்திலே மகிமையின் பிரகாசம் என்ன செய்தது? உண்டானது. கிறிஸ்துவின் மகிமை பிரகாசம் அங்கே உண்டானது என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒருவேளை அந்த ஊழியம் செய்த ஊழியக்காரர் மேலே அந்த முகத்திலே தேவ மகிமை காணப்பட்டது என்று சொல்லி என்ன செய்கிறார் குறிப்பிடுகிறார். ஒருவேளை அழிந்து போகிறதே அப்படி மகிமை உள்ளதாக இருக்கிறது. அழியாத அந்த புதிய உடன்படிக்கை நம்மை அதிக மகிமை உள்ளதாக மாற்றுகிறது என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பாருடைய நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மகிமையின் தேவனை விசுவாசிக்கும் போது அல்லது அவரை நோக்கி விசுவாசித்து கூப்பிடும்போது அவர் நமக்கு விடுதலையை என்ன செய்கிறார் அளிச்சுகிறார். 16ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு உலகத்தின் பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் போது அங்கே தேவன் அந்த அழிந்து போகிறதை எடுத்து போட்டு அழியாத வாழ்வை, ஒரு உயிர்ப்பிக்கிற வாழ்வை, ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை, ஒரு புதிய உடன்படிக்கையை உங்களுக்கும் எனக்கு என்ன செய்திருக்கிறார் தந்திருக்கிறார். அன்பானவர்களே, அதனாலே விடுதலை வாழ்வு என்பது வேறு எங்கேயும் இருந்து வரப்போகிறதில்லை. கர்த்தரே உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையாக என்ன செய்கிறார் இருக்கிறார். மனுஷனை நம்புகிறதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். அவரிலே தொடர்ந்து நம்பிக்கை உள்ளவராக இருப்போம். அவர் நமக்கு தொடர்ந்து நம்மை விடுதலை அளித்து ஆசீர்வதிப்பார். இரண்டாவது,
கர்த்தர் ஒருவரே பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை அருளுகிறவர். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமர் 6:22, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த வசனத்திலே அது சொல்லுகிறது, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டீர்கள், தேவனுக்கு அடிமைகளாகி விட்டீர்கள், உங்களை தேவன் பரிசுத்தம் உள்ளவர்களாக்கி இருக்கிறார், இதனுடைய முடிவு அழியாத வாழ்வு என்று சொல்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்ள இந்த வேத பகுதிகள் பல நமக்கு அதை சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம், மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கணைக்குள்ளாக ஏதுவாய் இருந்தது, கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் என்ன செய்கிறது இருக்கிறது. அன்பானே, ஒருவன் பாவம் செய்ததினால், அந்த ஒருவன் யார்? ஆதாம் பாவம் செய்ததினாலே உண்டான தீர்ப்பு தேவன் அருளுக்கு ஈவுக்கு என்ன செய்ததில்ல, ஒப்பானதல்ல. தேவன் அருளுகிற விடுதலைக்கு ஒப்பானது அல்ல. ஒருவன் பாவம், ஆதாம் பாவம் செய்ததினால் உண்டானதினாலே இந்த உலகத்திற்கு சாபம் என்ன செய்தது, வந்தது. ஆனால் தேவன் அருளுகிற ஈவு அல்லது தேவன் அருளுகிற விடுதலை இது மற்றதற்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவா என்ன செய்தது என்றது. அவர் ஒரே ஒரு காரியத்தை செய்தார், ஆண்டவர் சொன்னதை கேட்கல, பிசாசு சொன்னதற்கு என்ன செய்தான், கீழ்ப்படிந்தான். அந்த ஒரே ஒரு காரியம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவா என்ன செய்தது இருந்தது. ஆனால் தேவன் அருளுகிற கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி, ஒருவேளை நீங்கள் நான் எல்லாரும் இந்த உலகமே செய்த எல்லா குற்றங்களையும் நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா என்ன செய்கிறது இருக்கிறது. தேவன் அருளுகிற ஈவுக்கு விடுதலைக்கு ஒப்பானது ஒன்றுமே என்ன செய்யல இல்லை. அப்போ ஒரே மனிதன் ஒரே குற்றம் செய்ததினால இந்த உலகத்திலே என்ன செய்தது, தண்டனை வந்தது. ஆனால் தேவன் அருளுகிற அந்த விடுதலையின் தீர்ப்பு, இந்த பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கிற தீர்ப்பானது ஆதாம் துவக்கி இன்று வரைக்கும் பிறக்கிற அல்லது பிறக்க போகிற எல்லா குழந்தைகள் மேலும் எல்லார் மேலில் இருக்கிற அந்த பாவத்தை தேவன் நீக்கி போட்டார் என்று சொல்லி என்ன செய்கிறோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரிலே நாம் நிலைத்திருக்க என்ன செய்யப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். இதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் என்று சொல்லி என்ன செய்கிறோம். கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார் என்று விசுவாசிக்கும் போது நாம் அவரோடு பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பானுடைய அப்படிப்பட்ட கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கிற நமக்கு அவர் அப்படிப்பட்ட கிருபையை என்ன செய்கிறார். அது எதற்கும் ஒப்பானதல்ல, அது ஒரு மனிதனாலே விவரிக்க முடியாது என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போல அந்த 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ முன்பு பாவத்திற்கு அடிமைகளாக என்ன செய்தோம் இருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு என்ன செய்தோம் ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்கிற நீங்கள் அல்லது அந்த உபதேசத்தை சட்டத்தை வாசிக்கிற நீங்கள் அதற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால், ஏனென்றால் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகத்திலே என்ன செய்தது, எல்லா பாவம் சாபம்
ஆசீர்வாத குறைவுகளும் என்ன செய்தது வந்தது. ஆனால் இந்த ஒரே உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவன் தம்முடைய ஒரே குமாரன் இந்த உலகத்தில் என்ன செய்தார்? அனுப்பி வைத்தார். அவர் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தவராக இருந்ததினாலே இந்த ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் அவர் என்பதை விசுவாசிக்கும் போது அது நமக்குள்ளே எல்லா கிரியைகளையும் நீக்கி, எல்லா தீய காரியங்களையும் நீக்கி நமக்கு கிருபை வரத்தை அருளிச்சது, நமக்கு நீதி அருளுகிறதாக என்ன செய்கிறது இருக்கிறது. பாவி என்கிற நிலையிலிருந்து ஒரு படி உயர்ந்து நீதிமான் என்கிற ஒரு நிலைக்கு என்ன செய்கிறது. அப்போ கர்த்தர் தான் விடுதலை, கர்த்தர் தான் நம்முடைய பாவத்திலிருந்து நம் அனைவரையும் விடுவிக்கிறவர், அவரை நம்பும்போது என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்தான் பலியிடுகிறதிலிருந்தும் விடுதலை. ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது பலி இல்லாமல் எந்த உடன்படிக்கையும் இல்லை என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1:29 யோவான் அந்த சுவிசேஷகர் சொல்லுகிறது போல, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி. ஒருவேளை அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்தபோது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி என்னுடைய இரத்தம் பூசப்பட்ட இடத்திலே அங்கே சங்கார தூதன் பிரவேசிக்கவில்லை என்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தேவ பாதுகாப்பு அங்கே இருந்தது. ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த பலியிடுகிற காரியங்களிலிருந்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியாக கொடுத்ததினாலே கர்த்தரே பலியிடுகிற காரியத்திலிருந்தும் நமக்கு ஒரு விடுதலை என்ன செய்கிறார் அழுகிறார். அதே காரியத்திலே நாம் பார்க்கும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:24 அருமையாய் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த பலியிடுகிற காரியத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அங்கே அந்த வாக்கியம் அருமையாய் சொல்லுகிறது தமிழிலே, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எல்லாம் செய்து முடித்து விட்டார். சங்கீதக்காரன் சொல்வது போல, கர்த்தர் எனக்காக யாவையும் என்ன செய்வார் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி தேவன் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கி விட்டார் என்று சொல்லி என்ன செய்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த பலி செலுத்தப்படுகிற, வருஷந்தோறும் பலி செலுத்தப்பட வேண்டும். தவறு செய்யும் போதெல்லாம் பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பானுடைய அப்படிப்பட்ட அந்த பலியிடுகிற காரியங்களில் இருந்தும் தேவன் நமக்கு விடுதலையை என்ன செய்து விட்டார், சம்பாதித்து வைத்து விட்டார். நீங்கள் விசுவாசித்தால் அதை நிச்சயமாக என்ன செய்யப்படும், பெற்றுக்கொள்ள கூடும் என்பது உறுதி. கடைசியாக வெளிப்படுத்தல் 5:12 சொல்கிறது. அங்கே சொல்லப்படுகிறது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். ஒருவேளை மகிமையின் காட்சியை இந்த சுவிசேஷகர் அங்கே காணுகிறார் வெளிப்படுத்தின விசேஷத்திலே. அப்போ அந்த ஆட்டுக்குட்டியானவரை காணும்போது வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் அவர் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். ஒருவேளை அங்கே நடைபெறுகிற காரியங்கள் எல்லாம் மகிமையின் காரியங்கள். அவங்க அங்கே பெற்றுக்கொள்வதற்கு ஒருவரும் இல்லையே என்று யோசிக்கிற ஒரு சூழ்நிலையிலே தேவன் அங்கே நமக்காக யாவையும் செய்து முடித்தது போல அங்கே நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதனால தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அது சரீர பிரகாரமான ஒரு நோயாக இருக்கலாம், அவர் பரிகாரியாய் இருக்கிறார்.
ஒருவேளை ஆவிக்குரிய அது போராட்டமாக இருக்கலாம், அங்கேயும் அவர் பரிகாரியாக என்ன செய்கிறார்? வருகிறார். அவர் இல்லாமல் விடுதலை இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால கர்த்தரே விடுதலை. அவர் ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மை என்ன செய்திருக்கிறார்? விடுவித்திருக்கிறார். இரண்டாவது, கர்த்தரே பாவத்திலிருந்து நமக்கு என்ன செய்கிறார்? விடுதலை அருளுகிறவராக இருக்கிறார். அவர் அல்லாமல் வேறு ஒருவராலும் என்ன செய்யல இந்த பாவத்திலிருந்து அல்லது ரட்சிப்பு என்கிற அந்த சந்தோஷம் என்ன செய்யல இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கையாக அந்த பலியிடுகிறதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அவரே பலியானது நிமித்தமாகும். அந்த மகத்துவம் உள்ள அந்த மாறாத தேவன் உங்களிலே ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருக்கிறார். உங்களுக்காக எவ்வளவாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்கள் விசுவாசத்தோடு, ஆண்டவரே உம்முடைய வேத வசனம் இப்படி சொல்கிறதே, நானே உன் பரிகாரி என்று சொல்கிறதே, எனக்கு பரிகாரியாக இறங்கும், நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும்போது இன்றே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை அருளிச்சது ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுது நாம் கேட்ட சத்தியங்களை மனதில் கொண்டு ஒரு நமக்குள்ளே பல பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஏனென்றால் அவர் அன்றைக்கு எகிப்திலே அவருடைய ஜனங்கள் உபத்திரவப்படும் போது என்னுடைய ஜனங்களுடைய உபத்திரவத்தை பார்த்தேன், அவருடைய கூக்குரலை கேட்டேன் என்று சொல்கிறார். அவர் உங்களுடையதையும் கேட்டு கொண்டிருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறதோடு மாத்திரமல்ல, கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கிறவருமாக இருக்கிறார். அதனாலே ஆண்டவருடைய கரத்திலே, ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும், உம்மாலே அல்லாமல் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, அங்கே எனக்கு பலியிடுகிற காரியங்களிலிருந்தும் விடுதலை அல்ல, நீரே என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் என்று சொல்லி அவரிடத்திலே தஞ்சமடைவோம். ஆண்டவர் நம்மை வாழ்க்கையை வெற்றியின் வாழ்க்கையாக மாற்றுவார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் மோதி ஜெயிப்பேன், எக்காலம் மோதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வறுமை வெல்ல, சாத்தானின் வறுமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றி
விடுதலையின் நாயகராக எங்களுக்குள்ளே இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அதை அறியாமல் இருக்கிறீர்களோ என்ற கேள்வியின்படி அறியாத ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கும் அதை நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தினாலே அந்த மேலான கிருபையை இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீரே விடுதலை என்பதையும், நீரே பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கிறவர் என்பதை, நீரே எங்களுக்கு எல்லா பலிகளையும் செலுத்தி முடித்து விட்டீர், உம்முடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தையின்படி நீ எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்து விட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோடும், அதுவும் முழுமையான விசுவாசத்தோடு நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. இன்றைக்கும் ஆண்டவரே, பலவிதமான நெருக்கங்கள் பிரச்சனைகளோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய நெருக்கங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை அருளி செய்வீராக. நீர் ஒருவரே விடுதலை அருளி செய்கிறவர். நீர் அருளுகிறது ஒரு மெய்யான விடுதலையாக இருக்கிறது என்பதை அறிந்து நாம் இடத்திலே ஜெபிக்கிறோம். நீர் எங்களை அப்படி விடுவித்ததற்காக, ரட்சித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். விடுவிக்கப்படாத மக்கள் விடுவிக்கப்படவும் அதற்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் கீதங்களும் கீர்த்தனைகளும் 424வது பாடலை பாடி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 424வது பாடல், காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய் என்ற பாடல். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞானத்தின் வரனுன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் விளைத்திடுவார். ஞானத்தின் வரனுன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் விளைத்திடுவார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியம் பிரச்சன்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. பிரச்சன்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. இகத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேறலே சொன்னை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகல் காலம் முடியும் காலத்தில் என்ன செய்வாய்? மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகல் காலம் முடியும் காலத்தில் என்ன செய்வாய்? காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னலித்தாரன்றோ. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் வருட கொடியலாவே. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் வருடம் முடியலாமே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடு
தீவை நீ அறியாயோ. எந்த காலமும் சீரற்றி நீ எண்ணிடாமல் ஏற்ற ஆயத்தமாய போதும் விரும்பினாயோ. எந்த காலமும் சீரற்றி நீ எண்ணிடாமல் ஏற்ற ஆயத்தமாய போதும் விரும்பினாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாம் வீடில் கண்ணீர் விடுவாயே. ஞானத்தின் பலனும்மை நாக்கின நோக்கத்தை நீளமாய் நினைத்தவன் போலாம் விளைத்திடுவான். ஞானத்தின் பலனும்மை நாட்டின நோக்கத்தை நீளமாய் நினைத்தவன் போலாம் நீ விளைத்திடுவான். காலத்தின் அருமையை அறிந்து வாழாம் வீடில் கண்ணீர் விடுவாயே. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். தலைப்பு விடுதலையே வாழ்வு. இஸ்ரவேல் ஜனங்களின் அடிமைத்தலையை அறுத்தெறிய இறங்கி வந்த எம் கர்த்தாவே, ஒடுக்கப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், கைம்பெண் மற்றும் இன வெறியில் அடிமைப்பட்டோரின் பேரில் கரிசனை கொள்பவரே, உம்முடைய பரிவிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய விடுதலை அருள்பணியில் உம் அடியார்களாம் நாங்களும் உம்முடைய அடிச்சோடுகளை பின்தொடர்ந்து துயருற்றோர் வாழ்வில் விடுதலை அனுபவிக்க எங்களை பயன்படுத்தும். எவ்வித தடைகளுக்கும் அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாது இவ்விடுதலை வாழ்வை தேவையுற்றோருக்கு கொடுப்பதில்லை. நாங்கள் சோர்வுறாது தொடர்ந்து செயலாற்ற கிருபை தந்தருள வேண்டும் என்று விடுதலை நாயகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திராய் உமதடியாராய் எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்த முனைவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளவர்களாய் நடக்கும். எங்கள் வாழ்க்கையினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கையினாலே உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தும். தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். விஷ வியாதிகள் நடமாடும் காலத்திலே செய்ய வேண்டிய ஜெபத்தை யாவரும் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசையும் ஆரோனை எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாக அடங்கா ஜாதி கலகம் செய்த நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதை விரவிட்டீரே. தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்திலே கொடிய கொரோனா வைரஸ் வியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாய் எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரி இறங்கி இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய கொரோனா வைரஸ் வியாதியை முற்றிலும் எங்களுடைய இந்திய தேசத்தை விட்டு உலகத்தின் எல்லா நாடுகளை விட்டு அறவே அகற்றியறலும். பாதிக்கப்பட்டவர்கள் சுகமடைய உதவி செய்யும். அவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடிக்கு காத்துக்கொள்வீராக. உம்முடைய ஜனங்களை நீர் பாதுகாத்து வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாக தேவருடைய சித்தம் இதன் மூலமாக எங்கள் தேசத்திலும் உலக நாடுகளிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி.
கரைபட்டவைகளை சுத்திகரித்து வழுவி போனதை நல்வழிப்படுத்தி வீண் பக்திக்குட்பட்டதை மெய் பக்திக்கு நேராக ஆண்டவரை கோணலானதை திருத்தி செம்மையானதை உறுதிப்படுத்தி தேவரீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சாமி. கர்த்தருடைய நாம மாத்திரம் இதன் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் கர்த்தரே விடுதலை, கர்த்தரே பாவத்திலிருந்து விடுதலை, கர்த்தரே பலி செலுத்துகிறதிலிருந்து விடுதலை தந்தவர் என்ற விசுவாசத்தோடும் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே நாங்கள் சுதந்தரித்து கொள்ள உம்மிலே நம்பிக்கை வைத்த பிள்ளைகளாக, உம்மிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக, கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்வீராக. நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்ற வார்த்தையின் நீங்கள் எங்களுக்கு எல்லாவற்றிலும் பரிகாரியாயும் ஆண்டவரை எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்ட தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆனால் நாம் எங்களுக்குள்ளே நாங்கள் விசுவாசத்திலே தொடர்ந்து நிலைத்திருந்து ஆண்டவரே இன்னும் விசுவாசிக்காத பிள்ளைகளும் விசுவாசிக்கத்தக்கதாக எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்தலும் சொல் ஆண்டவரே. நாளிலும் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தித்தலும் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இம்மட்டும் கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். சபையின் பிள்ளைகள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்த்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பயங்களை எல்லாம் நீக்கி போடுவீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய அடியாரோடு இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தாவே உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக தென்னிந்திய திருச்சபைக்காக, தென்னிந்திய திருச்சபையில் அங்கமாக இருக்கிற எல்லா திருமண்டலங்களுக்காகவும், திருநெல்வேலி திருமண்டலத்திற்காகவும் மற்றும் ஆண்டவரே வட இந்திய திருச்சபை, உலக திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். சபையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்தரும். அறியாத மக்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். ஊழியக்காரர்களோடு இருப்பீராக. சரீரத்திலே பலவீனத்தோடு சிகிச்சை பெறுகிற பிள்ளைகளோடு இருப்பீராக. சமுதாயத்திலே பல விதங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் இறங்கி ஆறுதலையும் சமாதானத்தை அருளி செய்வீராக. ஆண்டவரே கொரோனா வைரஸ் வியாதினாலே பாதிக்கப்பட்டு சுகம் பெற்றவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற மக்களுக்கும் ஆண்டவரை கொடுக்கப்படுகிற சிகிச்சைகளுக்கு மேலாக கர்த்தரின் கரம் அதை தொட்டு குணமாக்குவதாக சொல். அதில் இருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த பணியில் இருக்கிறவர், சுகாதார பணியில் இருக்கிறவர், காவல்துறை பணியில் இருக்கிறவர் யாவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக இந்த வார்த்தையின்படி அதை ஆசரிக்கிற, அதை நினைக்கிற, உடைய வேதத்தை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரலை ஒளிபரப்புக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பரிசுத்த நாம மாத்திரம் மைமைப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. சரீரத்தில் பலவீனத்தோடு சிகிச்சை பெற ஒவ்வொருவரையும் உடைய நரம்புகள், தசைகள், எலும்புகள் எல்லாம் பலனப்படும் அடையட்டும் கர்த்தாவே. உம்முடைய கல்வாரியில் சிந்தின இரத்தத்தினாலே உம்முடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் குணமாக்கி ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். ஆசீர்வாதத்தோடு அனுப்பிடும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் அனைவரோடு எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென். நிறைவு கீதமாக 200 ஆண்டு கீதங்கள் 40 பாடுவோம். 40ஆம் 200 ஆண்டு கீதம்.
திறந்தோ நீர் வாழ்க 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 இயேசுவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அர்த்தம் தாவியோடும் இருப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.